நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம். அதிலே முதல் 4 வசனங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கரத்தில் வேத புத்தகம் இருக்கும் என்றால் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் பேசக்கூடிய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாவது: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பரிபூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த வாசிக்கப்பட்ட பகுதியில் யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம், கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஏன் சோதனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை அவர் 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிறார். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னவென்றால், வாழ்க்கை என்றால் வசதிகள் இருக்க வேண்டும், வாசல்கள் தோறும் நாட்கள் தோறும் வசந்த வீச வேண்டும் என்பது இன்றைய பெரும்பாலான சபைகளின் போதனையாய் நாம் காண்கிறோம். ஆனால் உலக மனுஷன் சொல்லுகிறான், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தின் நிமித்தமாக பலவிதமான போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக யூத மார்க்கத்திலிருந்து வந்தவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வந்த பொழுது மிகுந்த போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்திக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் மனதிலே வந்து கடந்து போன ஒரு கேள்வி என்னவென்றால், பழைய வாழ்க்கையில நாம் இருக்கிற பொழுது சந்தோஷமாக இருந்தோமே, பழைய வாழ்க்கையில போராட்டங்கள் இல்லாமல் இருந்தோமே, இப்பொழுது விசுவாசத்திற்குள்ளாக வந்த பொழுது நமக்கு இவ்வளவு போராட்டங்களும் வேதனைகளும் இருக்கிறதே என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள்ளாக கடந்து வந்தது. இதை படிக்கிற பொழுது எனக்கு ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு பெண் முழுமையாக விசுவாசத்தை விட்டு விலகி வேறொரு மதத்திற்கு குடும்பத்தோடு போய்விட்டாள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதை குறித்து யோசிக்கிற பொழுது அந்த பெண்ணை சிறு பிள்ளையாக இருந்த நாளிலிருந்து எனக்கு தெரியும். சபையில் ஞாயிறு பள்ளியில துவங்கி வாலிபர்களுடைய கூட்டத்தில் பங்கு பெற்று பின்பு திருமணமான பிறகு இப்பொழுது முழுமையாக விசுவாசத்தை விட்டு விலகி வேறொரு விசுவாசத்திற்குள்ளாக வேறொரு மார்க்கத்துக்குள்ளாக கடந்து போய்விட்டாள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, இப்பொழுது முழுமையாக அந்த குடும்பம் பின்மாற்றம் அடைந்தது மாத்திரம் அல்லாமல் அந்த குடும்பம் இப்பொழுது உலக பிரகாரமாய் நல்ல வசதியோடு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது யோசித்து பார்க்கிற பொழுது, உலக மக்கள் மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை மனமகிழ்ச்சியோடு வாழும் பொழுது விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களும் பலவிதமான சோதனைகளும் வருகிறதே என்ற கேள்வி நம்முடைய மனதுக்குள்ளாக கடந்து வருகிறது. இது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, குறிப்பாக 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் இது கடந்து வந்தது. எனவேதான் அதை தெளிவுபடுத்துவதற்காக யாக்கோபு இந்த நிருபத்தை எழுதுகிறார்.
கிறிஸ்தவ ஜீவியத்திலே சோதனைகள் ஏன் வருகிறது, அதனுடைய நோக்கம் என்ன என்று யாக்கோபு இதில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே யாக்கோபை பற்றி சில உண்மைகளை நான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், யாக்கோபு என்ற பெயரிலே ஒரே ஒரு நிருபம் தான் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. எனவே இந்த யாக்கோபை பற்றி அநேகருக்கு தெரியாது இவர் யார் என்று சொல்லி. இந்த யாக்கோபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சகோதரர். அதாவது யோசேப்பிற்கும் மரியாளுக்கும் பிறந்தவர். கிறிஸ்துவுக்கு பின்பு இவர் பிறந்தவர். ஒருவேளை நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 55வது வசனத்தையும், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் எடுத்து படிக்கிற பொழுது இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆக இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரர் இந்த யாக்கோபு. இரண்டாவதாக, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தலுக்கு பின்பு அவர் அப்போஸ்தலனாக அங்கீகாரம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில். மேலும் முதல் சபையாகிய எருசலேம் சபையில தலைமை போதகராகவும் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும் பொறுப்பில் யாக்கோபு காணப்பட்டார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். மேலும் இந்த நிருபத்தில் கிறிஸ்தவ ஜீவியம் என்பது வெறும் வாயில விசுவாசி என்று சொல்வதை காட்டிலும் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுவதின் அவசியத்தை இந்த நிருபத்திலே வலியுறுத்தி எழுதுகிறார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி இந்த நிருபத்தில் யாக்கோபு எழுதுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு நடைமுறை வாழ்க்கையில அவசியமான தேவையான அநேக ஆலோசனைகளை மிகவும் எளிமையான முறையில் நல்ல உதாரணங்களோடு இந்த நிருபத்தில் எழுதுவதை பார்க்கிறோம். இது இறையியல் ரீதியாக ஆழமான இறையியல் போதனைகளை கொண்டதாக இதை நாம் பார்க்க முடியாது. எளிமையாக விசுவாசிகள் நடைமுறை வாழ்க்கையில வாழுகிற பொழுது அவர்களுக்கு தேவையான ஆலோசனையை இதிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கப்பட்ட இந்த 4 வசனத்திலே 3 உண்மைகள். அதாவது என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவ ஜீவியத்திலே சோதனைகளும் போராட்டங்களும் தவிர்க்க முடியாத ஒன்று. அதாவது, எனக்கு அருமையான என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் போராட்டங்களையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று எழுதியிருப்பார் என்றால் அது வேறு விதமாக இருந்திருக்கும். அவர் நிச்சயமாக சொல்லுகிறார், நீங்கள் பலவிதமான போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்திப்பீர்கள் என்று சொல்லி. ஆக முதலாவதாக யாக்கோபு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், கிறிஸ்தவ ஜீவியத்திலே சோதனைகளும் போராட்டங்களும் தவிர்க்க முடியாத ஒன்று. எப்படி பாலையும் தண்ணீரையும் நாம் கலந்து விட்டால் அதை இரண்டையும் பிரிக்க முடியாததோ, அதே போல விசுவாசமும் போராட்டமும் இந்த பூமியிலே தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை முதலாவது சொல்ல விரும்புகிறார். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, சோதனையின் மத்தியிலே நாம் எப்படி கடந்து போக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லுகிறார். மூன்றாவதாக, சோதனையின் நோக்கமும் அதனுடைய முடிவும் என்னவென்று சொல்லி யாக்கோபு இந்த 4 வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். சரி, முதலாவதாக சோதனை போராட்டங்கள் தவிர்க்க முடியாத ஒன்று என்பதற்கு அவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று இந்த வார்த்தையை நாம் படிக்கிற பொழுது, இந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், முதலாவதாக ஒரு உண்மையை விசுவாசிகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. என்ன உண்மை? என்ன உண்மையை நாம் அறிய வேண்டும், என்ன உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் வாழும்போது நாம் விசுவாசிகளாக இருந்தாலும் உலக மனிதர்களுக்கு நேரிடுகிற அநேக காரியங்கள் நமக்கும் உண்டாகும். உலகத்திலே வாழுகிற மற்ற மக்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்கள், உதாரணத்திற்கு வியாதிகள், விசுவாசிகளாகிய நமக்கும் வரலாம். விபத்துக்கள், விசுவாசிகளாகிய நமக்கும் வரலாம்.
இழப்புகள் விசுவாசிகளான நமக்கும் வரலாம். ஏமாற்றங்கள் விசுவாசிகளாகிய நமக்கும் வரலாம். இதே போல தனிமை வரலாம், அவமானம் வரலாம், நஷ்டம் வரலாம், துன்பம் வரலாம். சில வேளைகளில குற்றச்சாட்டுகள் வரலாம், சில வேளைகளில நிராகரிப்பு போன்ற காரியங்கள் வரலாம். இப்படி உலக மனிதர்களுக்கு என்னவெல்லாம் சம்பவிக்கிறதோ அது விசுவாசிகளுக்கும் வரும். சில நேரத்தில் அது விசுவாசிகளுக்கு அதிகமாய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை முதலாவதாக யாக்கோபு தெளிவுபடுத்த விரும்புகிறார். அந்த உண்மையை முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகள் மாத்திரமல்ல, நாமும் அறிந்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்ற வார்த்தையின் மூலமாக இந்த உண்மையை நாம் அறிய வேண்டும், நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இரண்டாவதாக, ஒரு ஒரு விசுவாசி சோதனையின் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லது அந்த சோதனையை எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிற காரியம், மிகுந்த சந்தோஷத்தோடு அதை சந்தியுங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் போராட்டங்களில் அகப்படும் போது நீங்கள் அதை சந்தோஷமா எண்ணுங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். இது சற்று கடினமான ஒரு வார்த்தை. நடைமுறையில ஏற்றுக்கொள்வதற்கு கடினமான வார்த்தை. அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக மனிதர்களாய் இருக்கிற நமக்கு, மாம்சத்தில் இருக்கிற நமக்கு இழப்புகள் விருப்பம் கிடையாது, வியாதிகள் விருப்பம் கிடையாது, நிந்தைகள் விருப்பம் கிடையாது, நமக்கு துன்பங்கள் விருப்பம் கிடையாது, நாம் விபத்துக்களை விரும்பி சந்திப்பது கிடையாது. அவமானங்கள், நிராகரிப்பு, குற்றச்சாட்டு, தனிமை போன்ற காரியங்களை நாம் விரும்புவது கிடையாது. இது 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 மனிதனுடைய சுபாவம். நாம் எல்லோருடைய சுபாவம் அப்படித்தான் இருக்கிறது. அப்படி இருக்க, இப்படியாப்பட்ட போராட்டங்களை நாம் சந்திக்கிற பொழுது எப்படி அதை மிகுந்த சந்தோஷமாக நாம் எண்ண முடியும், மிகுந்த சந்தோஷமாக எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இடுக்கண் வருங்கால் நகுக என்று சொல்லி திருவள்ளுவர் சொன்னார் என்று நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே உண்டு. துன்பம் வரும்போது சிரிங்கள் என்று சொல்லி. எப்படி சிரிக்க முடியும்? துன்பம் வருகிற பொழுது எப்படி சிரிக்க முடியும்? சிரிப்பதற்கு ஒரு காரணம் வேண்டுமே, சிரிப்பதற்கு ஒரு நோக்கம் வேண்டுமே. எப்படி சிரிக்க முடியும் என்று சொல்லி யோசித்து பார்க்கிற பொழுது உலக மக்களுக்கு அதற்கான காரணங்கள் தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு, விசுவாசிகளுக்கு துன்பம் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது அதை மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கருதுவதற்கான, எடுத்துக்கொள்வதற்கான, சந்திப்பதற்கான காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் சோதனைக்குள்ளாக கடந்து போகும். விசுவாசம் புடமிடப்படும். பேதுரடிகளார் எழுதின முதலாவது நிருபத்தை நாம் எடுத்து படிப்போம் என்றால், உங்கள் விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிறபடினாலே அது புடமிடப்படும். எப்படி ஒரு பொன் பூமியில இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு பொன்னானது அக்னி குகையிலே புடமிடப்படுகிறதோ, உருக்கப்படுகிறதோ, சுத்திகரிக்கப்படுகிறதோ, அதே போல விசுவாசமானது, நம்முடைய விசுவாசமானது பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கின்றபடினால உபத்திரம் என்ற குகையில அது புடமிடப்படுகிறது, புடமிடப்பட வேண்டும். விசுவாசம் சோதனைகளால் புடமிடப்படுவது இயற்கை. விசுவாசம் சோதனைகளால் புடமிடப்பட்டு சுத்திகரிக்கப்படுவது என்பது உண்மை. இந்த உண்மையை முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு யாக்கோபு உறுதிப்படுத்த விரும்புகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது என்று சொல்லி இந்த உண்மையை முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். சரி, இரண்டாவதாக, சோதனை வருகிற பொழுது
நாம் அதை மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு சொன்னார். ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றது. ஆகையினால அது சோதனைக்குள்ளாக கடந்து போகிறது. எனவே நாம் சந்தோஷமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது இந்த சோதனைக்கு பின்னணியில ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒன்று நோக்கம், இரண்டாவது இந்த சோதனைக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். சோதனைக்கு பின்புறத்திலே நோக்கமும் முடிவும் இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு சொல்வதை நாம் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், விசுவாசத்தின் பரீட்சை, நாம் 4வது வசனத்தை பார்க்கிற பொழுது, விசுவாசத்தின் பரீட்சை நம்முடைய விசுவாசத்தை அது பலமுள்ளதாக ஆக்கும் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். விசுவாசத்தின் பரீட்சையானது, சோதனையானது, அதனுடைய நோக்கமும் முடிவும் என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை உண்டாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன பலன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, விசுவாசியின் வாழ்க்கையில அவர்களை விசுவாசத்திலே பலசாலிகளாக அதை மாற்றுகிறது. விசுவாசிகளின் வாழ்க்கையில அவர்களை விசுவாசத்திலே ஸ்திரமுள்ளவர்களாக அவர்கள் இருக்கும்படியாய் செய்கிறது. பரீட்சை என்ற ஒரு வார்த்தையை நாம் இதில் படிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை என்று ஒரு வார்த்தையை நாம் இதில் பார்க்கிறோம். பொதுவாக பரீட்சை என்ற வார்த்தை யாருக்கும் பிடிப்பது கிடையாது. சோதனை, டெஸ்ட், ட்ரையல் என்று சொல்லி 3 வார்த்தை ஆங்கிலத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த 3 வார்த்தையுமே பொதுவாக நமக்கு பிரியமான வார்த்தை கிடையாது. டெஸ்ட் என்று சொல்லுகிற பொழுது பரிசோதனை என்ற வார்த்தை நமக்கு பிரியமான வார்த்தை கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பரிசோதனைக்கும் ஒரு நோக்கம் உண்டு. குறிப்பாக ஒரு மாணவன் பரீட்சையிலே அவன் பரீட்சைக்குள்ளாக கடந்து போனால்தான் அவன் எவ்வளவு படித்திருக்கிறான், அவன் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறான், எவ்வளவு தேறினவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அந்த பரீட்சை தான் வெளிப்படுத்தும். எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்குகிறானோ ஒரு சப்ஜெக்ட்ல, அதை பொறுத்து தான் அந்த மாணவன் எவ்வளவு தேர்ச்சி உடையவனாக, நன்கு கற்றவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் விசுவாசம் பரீட்சைக்குள்ளாக கடந்து போற பொழுது, அது விசுவாசம் சோதனைக்குள்ளாக கடந்து போற பொழுது அது நம்மை அதிக பலசாலிகளாக மாற்றுகிறது. அது நம்மை அதிக ஸ்திரமுள்ளதாக மாற்றுகிறது. இங்கே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. நீண்ட நாட்களுக்கு முன்பு நான் இதை எங்கோ படித்திருக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் கடவுளை சந்தித்தான். நான் வாழ்க்கையில பலமுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன், நான் சிறந்தவனாக இருக்க விரும்புகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மனிதன் கடவுளிடத்தில் கேட்டான். கடவுள் சொன்னார், உன் வீட்டிற்கு முன்னாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பாறையை நீ அனுதினமும் காலையும் மாலையும் உன் கைகளால் தள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். பின்பு சில நாட்கள் கழித்து அல்லது பல நாட்கள் கழித்து மீண்டுமாக கடவுள் அவனுக்கு காட்சி அளித்தார். அவன் மிகவும் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான் என்றால், பல நாட்களாக காலையும் மாலையும் தவறாமல் உண்மையும் உத்தமமாய் கடவுள் சொன்ன பிரகாரமாக முயற்சி செய்து, கடினமாக முயற்சி செய்து அந்த பெரிய பாறையை அவன் தள்ள முயற்சி செய்தான். ஆனால் அந்த பாறை கடுகளவு கூட, ஒரு சிறிய துளி அளவு கூட அந்த பாறை நகன்றதாக அவனால் பார்க்க முடியவில்லை. நீண்ட நாள் இப்படி அவன் முயற்சி செய்து ஒரு நாள் சோர்ந்து அவன் உட்கார்ந்து இருக்கிற பொழுது கடவுள் அவனுக்கு தரிசனமானார். அவன் சோர்ந்து இருப்பதை பார்த்து கடவுள் கேட்டார், ஏன்பா சோர்ந்து இருக்கிறாய் என்று சொல்லி. கடவுளே, என்னை இந்த பாறையை தள்ளும்படியாய் சொன்னீர்கள்,
நானும் பல நாட்களாக தள்ளி முயற்சி செய்து விட்டேன். ஆனால் என்னால் கடுகளவு கூட வெற்றி பெறவில்லையே. இதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே, இதை என்னால் செய்ய முடியவில்லையே என்று மிகுந்த வருத்தத்தோடு அவன் கடவுளிடத்திலே சொன்னான். அதற்கு கடவுள் அவனிடத்திலே சொன்ன காரியம் என்னவென்றால், இந்த பாறையை உன்னால் கடுகளவு கூட நகற்ற முடியாது என்று சொல்லி எனக்கு தெரியும். இந்த பாறையை தள்ள முடியாது என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று கடவுள் சொன்னார். அப்பொழுது இந்த மனுஷனுக்கு சற்று எரிச்சல் வந்தது. என்ன ஆண்டவரே, என்னால் இந்த பாறையை தள்ள முடியாது என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமே, பின்பு தெரிந்திருந்தும் ஏன் இந்த பாறையை நான் அனுதினமும் தள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள்? நான் ஒவ்வொரு நாளும் உண்மையும் உத்தமமாய் இந்த பாறையை தள்ளுவதற்கு முயற்சி செய்தேனே. என்னுடைய காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் என்று மிகுந்த சலிப்புடனே அவன் கடவுளை பார்த்து குறை சொன்னான். கடவுளை பார்த்து அவன் குறை சொன்னான். அப்பொழுது கடவுள் அவனிடத்திலே சொன்ன காரியம், இப்பொழுது உன் கைகளையும் கால்களையும் பார். முன்பு இருந்ததை காட்டிலும் அது பலமுள்ளதாக இருக்கிறதா? முன்பு உன் கைகளுக்கு இவ்வளவு பலன் இல்லை, முன்பு உன் கால்களுக்கு இவ்வளவு பலன் இல்லை. ஆனால் இப்பொழுது உன் கைகளும் கால்களும் இவ்வளவு பலமுள்ளதாக, ஸ்திரமுள்ளதாக, ஆரோக்கியமுள்ளதாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்று தெரியுமா உனக்கு என்றார். அவனுக்கு புரியவில்லை. அப்பொழுது கடவுள் சொன்னார், இப்பொழுது உன் கைகளும் உன் கால்களும் இவ்வளவு ஸ்திரமுள்ளதாக, பலமுள்ளதாக இருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இந்த பாறையை அனுதினமும் நீ உன்னுடைய கைகளினால் தள்ள முயற்சி செய்தாய். அப்பொழுது உன் கால்களை இந்த பூமியில உறுதியாய் நீ நிறுத்தினாய். எனவேதான் உன் கால்களுக்கு இப்பொழுது பலன் வந்திருக்கிறது, உன் கைகளுக்கும் அதிகமான பலன் வந்திருக்கிறது. இது உன் வாழ்க்கைக்கு அதிகமாய் உதவி செய்யும் என்று சொன்னார். அப்பொழுதுதான் அந்த மனுஷனுக்கு புரிந்து கொண்டது, கடவுள் ஏன் இந்த பாறையை அனுதினமும் அவனை தள்ள சொன்னார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையில யாக்கோபு சொல்ல விரும்புகிற காரியம், விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளும் போராட்டங்களும் ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அது நம்மை பலமுள்ளதாக, ஸ்திரமுள்ளதாக ஆக்குவதற்காகவே அவைகள் அனுமதிக்கப்பட்டது என்பதை முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு எழுதுகிறார் இந்த நிருபத்தில். குறிப்பாக நீங்கள் நீங்கள் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி, இந்த 4வது வசனத்திலே 3 வார்த்தைகளை யாக்கோபு பயன்படுத்துகிறார். குறைவுள்ளவர்களாயிராமல், பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆக சோதனை என்பது விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே பொறுமையை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும். 3வது வசனத்திலே வாசிக்கிறோம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த 3வது வசனத்திலே நான் 2 வார்த்தைகளை பார்க்கிறேன். சோதனைகளும் போராட்டங்களும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய 2 குணாதிசயத்தை பார்க்கிறேன். என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், பொறுமை, சந்தோஷம். இந்த பொறுமை, சந்தோஷம் என்ற வார்த்தையை நீங்கள் எங்கே பார்ப்பீர்கள் என்றால், ஆவியின் கனிகள் என்று சொல்லி பவுலடிகளார் கலாத்தியர்கள் நிருபத்தில் சொல்லுகிறாரே, ஆவியின் கனியானது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சந்தோஷம் என்று சொல்லி சொல்லுகிறார் அல்லவா. ஆக இந்த இந்த சந்தோஷம், இந்த பொறுமை ஆவியின் கனிகள். இந்த ஆவியின் கனிகள் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால், ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில இது வர வேண்டும் என்றால், அவன் சோதனைக்குள்ளாக கடந்து போக வேண்டும், அவன் போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போக வேண்டும். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது என்று யாக்கோபு சொன்னார். ஆக
விசுவாசத்தின் பரீட்சை நம்முடைய விசுவாச பொன்னை காட்டிலும் விலையேற பெற்றதா இருக்கிறபடியினால அது புடமிடப்படுகிறது. முதலாவதாக அது சோதனையுடைய நோக்கம் அதுவாக காணப்படுகிறது. முடிவு என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கும். அது மாத்திரமல்ல, ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் உருவாகும்படியாக சோதனைகள் செய்யும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமை அடைவார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லி அங்கே பேசுகிறார். அப்படி அதன் தொடர்ச்சியாய் பேசுகிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமை அடைவார் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களின் நோக்கமும் வாழ்க்கை நோக்கமும் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையின் நோக்கமும் என்னவென்றால், இந்த பூமியிலே வாழுகிற பொழுது பிதாவாகிய தேவனுக்கு நாம் மகிமையை கொண்டு வர வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு எப்பொழுது மகிமை உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில மிகுந்த ஆவியின் கனிகள் நிறைந்திருக்கிற பொழுது, நிறைந்து காணப்படுகிற பொழுது, அது மகிழ்ச்சி உண்டாக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும். கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக 2 மாமரங்கள் இருக்கிறது. இரண்டுமே நன்றாக செழிப்பாய் பசுமையாய் வளர்ந்திருக்கிறது. ஆனால் ஒரு மரத்தில் மிகுந்த கனிகள் இருக்கிறது, ஒரு மரத்தில் வெறும் இலைகள் மாத்திரமே இருக்கிறது. எந்த மரத்தை நீங்கள் பார்ப்பதற்கு பிரியப்படுவீர்கள்? எந்த மரம் உங்களுக்கு பிடிக்கும்? எந்த மரத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க விரும்புவீர்கள்? உங்களுக்கே தெரியும் அதனுடைய பதில். எந்த மரத்தில மாம்பழங்களும் மாங்கனிகளும் நிறைந்திருக்கிறதோ, தொங்கிக் கொண்டிருக்கிறதோ, அந்த மரத்தை நாம் கண்குளிர மேலும் மேலும் பார்ப்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கும். ஒருவேளை பக்கத்திலே இருக்கக்கூடிய மரமானது அதே மாமரமாக இருந்தாலும், அதே போன்று அது வளர்ந்து பசுமையாய் செழிப்பாக இருந்தாலும் கூட, அது கனியற்றதாய் இருக்கிற பொழுது அந்த மரத்தை பார்ப்பதற்கு நமக்கு பிரியமில்லாமல் போகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, யாக்கோபும் இதைத்தான் சொல்லுகிறார். விசுவாச பரீட்சை, விசுவாசத்தின் போராட்டத்தின் நோக்கம், கிறிஸ்தவ ஜீவியத்தில போராட்டமும் சோதனைகளும் வருகிற பொழுது அதனுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், அது ஆவியின் கனிகளை உண்டாக்கி அது பழுகி பெருகும்படியாய் செய்யும். அடுத்து பார்க்கிற பொழுது, சோதனைகளும் போராட்டங்களும் விசுவாச வாழ்க்கையில விசுவாசிகள் பலசாலிகளாகவும் ஸ்திரமுள்ளவர்களாகவும் மாறும்படியாக செய்யும். கடைசியாய் பார்க்கிற பொழுது, அவர்கள் ஆவியின் கனிகளிலே குறைவற்றவர்களாகவும் பூரண நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் அந்த அந்த சோதனைகள் போராட்டங்கள் மாற்றும் என்பதை விசுவாசிகள் அறிந்து, இதன் நிமித்தமாக சோதனைகளையும் போராட்டங்களையும் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அதை அணுக வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு 1வது நூற்றாண்டு விசுவாசிகளுக்கு, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இன்றைக்கு இத்தகைய செய்திகள் அதிகமாய் ஜனங்களுக்கு பிரியமாய் இருப்பது கிடையாது. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், கர்த்தர் சுகம் கொடுக்கிறார், கர்த்தர் உயர்த்துகிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் கண்ணீரை துடைக்கிறார், கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் திறப்பார், கர்த்தர் பூட்டுவார். இப்படியாப்பட்ட செய்திகள் இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவர்களுக்கு பிரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. கர்த்தரால் மாற்ற முடியுமா? முடியும். கர்த்தரால் விடுதலை கொடுக்க முடியுமா? முடியும். கர்த்தரால் சுகம் கொடுக்க முடியுமா? முடியும்.
கர்த்தரால் கொடுக்காமல் நிறுத்தி வைக்க முடியுமா? முடியும். நேற்று தான் நான் ஒரு காரியத்திற்காக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரே நேரத்தில் சிறைச்சாலையில பேதுருவும் யாக்கோவும் இருந்தார்கள். பேதுருவுக்கு கர்த்தர் அற்புதமாய் விடுதலை கொடுத்தார். ஆனால் யாக்கோபு பட்டயத்தால் வெட்டுண்டு சாகும்படியாய் கர்த்தர் அனுமதித்தார். நான் யோசித்து பார்த்தேன். ஒரு நாளில பேதுருனுடைய மனைவியும் யாக்கோவின் மனைவியும் ஒருவர் சந்தித்திருப்பார்கள். கற்பனை செய்து பாருங்கள். பேதுருனுடைய மனைவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? யாக்கோவின் மனைவியினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒருவேளை வாயின் வார்த்தைகளினாலே இருவரும் பேசிக்கொள்ளாவிட்டாலும் கூட யாக்கோவினுடைய மனைவியினுடைய மனதில, உன் புருஷனுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் என் புருஷனை விடுவிக்கவில்லையே, அற்புதமாய் கதவுகளை திறந்து காவல்காரருடைய கண்களை கட்டி போட்டு எருசலேமின் நடுவீதி வரைக்கும் உன் புருஷனுக்கு விடுதலை கொடுத்து கொண்டு வந்த தேவன் என் புருஷனும் ஊழியக்காரன் தானே, என் புருஷனுக்கு விடுதலை கொடுக்கவில்லையே, என் புருஷன் பட்டயத்தால் மடியும்படியாய் செய்தாரே என்ற ஒரு ஏக்கம், ஒரு அதிருப்தி யாக்கோவின் மனைவியின் மனதில இருந்திருக்கலாம் என்று சொல்லி நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம். நான் வேதத்தை படிக்கிற பொழுதெல்லாம் என்னென்ன கதாபாத்திரங்களை படிக்கிறேனோ அதை என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அந்த கதாபாத்திரத்தை நான் கற்பனை செய்து பார்ப்பதுண்டு. யாக்கோவுக்கு மரணத்தை அனுமதித்த தேவன் பேதுருக்கு விடுதலை கொடுத்தார். பேதுருக்கு விடுதலை கொடுத்த தேவனுக்கு யாக்கோவுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் செய்யவில்லையே. தேவ சித்தம் என்ன? அதுதான் விசுவாசி, ஒரு முதிர்ச்சி அடைந்த விசுவாசி ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த பகுதி நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், உலக மக்கள் குறைவற்ற வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள். வசதியான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, சுயநலமான வாழ்க்கை, கௌரவமான வாழ்க்கை போன்ற காரியங்களை உலக மக்கள் வாழ விரும்புகிறார்கள். இது தவறு என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. நாம் எல்லாரும் சுகமாய் வாழ விரும்புகிறோம். நாம் எல்லோரும் குறைவற்றவர்களாய் வாழ விரும்புகிறோம். நாம் எல்லோரும் வியாதியற்றவர்களாக வாழ விரும்புகிறோம். ஆனால் சபிக்கப்பட்ட இந்த பூமியில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, இழப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது விசுவாசியா இருந்தாலும் சரி, அவிசுவாசியா இருந்தாலும் சரி, உலக மனிதர்களுக்கு ஏற்படுகிற எல்லா காரியங்களும் விசுவாசிகளாகிய நமக்கும் அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் வாழ்க்கையின் சம்பவங்கள் நமது கட்டுப்பாட்டில் இல்லை, நம்முடைய கைகளில் இல்லை. எனவே உலக மக்களை போன்ற ஒரு வாழ்க்கையை விசுவாசிகள் விரும்புவது தவறல்ல. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய விசுவாசம் பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக கடந்து போகும் என்பதை முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகள் அறிய வேண்டும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் யாக்கோபு நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம். எனவே விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள், போராட்டங்கள் போன்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போய் கொண்டு இருப்போம் என்றால், இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் என்றால், நாம் அறிய வேண்டிய முதலாவது உண்மை என்னவென்றால், நோக்கமில்லாமல், காரணமில்லாமல் தேவன் சோதனைகளையும் போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு விரும்புகிறார். காரணமில்லாமல், நோக்கமில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சோதனைகளையும் போராட்டங்களையும் அனுமதிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பவுலடிகளார் சொல்லுகிறார்,
திராணிக்க மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் ஒரு காலம் விடமாட்டார். தாங்கிட பலனும் தருவார், தப்பித்துக்கொள்ள வழியும் உண்டாக்குவார் என்று சொல்லி இந்த உண்மையை நாம் அறிய வேண்டும். இரண்டாவதாக, இந்த சோதனைகளும் போராட்டங்களும் நம்மை பலவீனப்படுத்தாமல் நம்மை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். இந்த இரண்டாவது உண்மை யாக்கோபு நமக்கு சொல்ல விரும்புகிற இரண்டாவது உண்மை, இந்த சோதனைகளும் போராட்டங்களும் நம்மை பலவீனப்படுத்தாமல் பலப்படுத்தும் என்பதை நாம் அறிய வேண்டும். மூன்றாவதாக, சோதனைகளும் போராட்டங்களும் நம்மை குறைவற்றவர்களாக நம்முடைய விசுவாசத்திலே பரிபூரணம் அடைய அது உதவி செய்யும் என்பதையும் நாம் அறிய வேண்டும். இந்த உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது நாம் சந்தோஷமாய் இருக்க முடியும், மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சிரிங்கள் என்பதை அப்பொழுதுதான் செய்ய முடியும், காரணம் இல்லாமல் செய்ய முடியாது. இந்த உண்மைகளை மையமாக வைத்துதான், இந்த உண்மைகளை அஸ்திவாரமாக வைத்துதான் யாக்கோபு, என் சகோதரரே, பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் பொழுது சந்தோஷமாயிருங்கள், மகிழ்ச்சியாயிருங்கள், கன்சிடர் டு பி எ ஜாய் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லுகிறார். இதை கேட்கிற என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, யார் எந்த விதமான சோதனைகள் போராட்டங்களுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவன் ஞானமுள்ளவராய் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறபடினாலே முதலாவதாக காரணம் இல்லாமல் நோக்கம் இல்லாமல் சோதனைகளையும் போராட்டங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதில்லை. இரண்டாவதாக, இந்த சோதனைகளும் போராட்டங்களும் நம்மை பலவீனப்படுத்தாமல் நம்மை பலப்படுத்தும். மூன்றாவதாக, இந்த சோதனைகளும் போராட்டங்களும் நம்முடைய விசுவாசத்தை பரிபூரணப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகளை அது அதிகரிக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மை ஆறுதல் படுத்துவாராக, நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை உறுதிப்படுத்துவாராக. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீதும் நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.